அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸா இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படமான மாய புத்தகம் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அது பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்க வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள திருடணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ள போறாங்க. அங்க இருக்கிறவங்கள சாகடிக்கிறாங்க. அந்த மாதிரிக்கோ கண்டிப்பா இங்க தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்தை தோண்டிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை திறந்து பாக்குறாங்க. பயங்கர வெளிச்சத்தோட ஒரு பச்சை கலர்ல மாணிக்கம் அங்க ஒண்ணு இருக்கிறதா நமக்கு காமிக்கிறாங்க. சோ அந்த மாணிக்கத்தை தொடக்கூடாது அப்படின்றதா இதை எடுத்துட்டு போகணும்னு வந்தாங்க இல்லையா, அவங்களோட குறிக்கோளா இருக்கும். ஆனா இதை பார்த்ததும் அவங்களால தொடாம இருக்க முடியல. இவ்வளவு தூரம் இதுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஒரு வாட்டி தொடுறதுல தப்பாகாதுடான்னு அதுல கைய வைக்கும் போது அது சுட்டெரிக்குது. அதாவது அங்க இருக்க எல்லாருமே தீக்கி எரியாகி அந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படின்றத காமிக்க இவங்க தொட்ட அந்த மாணிக்க கல் இருக்கு இல்லையா, அது அப்படியே பறந்து தண்ணிக்குள்ள விழுற மாதிரியோ அந்த மாணிக்க கல்ல ஒரு நாகம் பாதுகாக்கிற மாதிரியும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல அடுத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு வானத்துல இருந்து ஏதோ ஒரு புத்தகம் விழுற மாதிரியும் அதுல இருந்து ஒரு பாம்பு வந்து இவரை தீன்ற மாதிரியும் கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற இந்த கனவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இது என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட ஒரு பெரிய ப்ரொடியூசரை போய் சந்திக்கிறாருன்னு இருக்கும். ஸோ அந்த மனுஷன் இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமா உபசரிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரிவீல் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பாம்பு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால ஒரு சாமியாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அந்த சாமியார் ஹீரோவுக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னோட கதையை நீ எடுக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு கனவுல வருது இல்லையா, அது எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. காந்தார கோட்டை அப்படின்ற ஊருக்கு நீ போயாகணும், அங்கதான் இதுக்கான வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட கையில இருக்க ஒரு புத்தகத்தை கொடுத்திருப்பாரு. அதையும் தாண்டி ஒரு பர்டிகுலர் ப்ரொடியூசரை போய் பாரு, அவர் உனக்கு உதவுவாருன்னு சொல்ல அவங்க வந்திருக்க இடம் இதுதான் அப்படின்றத நமக்கு காமிச்சிரு. அந்த ப்ரொடியூசர் இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னா அதுக்கு அந்த சாமியார் தான் காரணம். ஸோ சாமியாரே புத்தகத்தை கொடுத்து இதுல இருக்க விஷயங்களை நீ படமா எடுக்கலாம் அண்ட் உனக்கு நான் உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. இதனால உனக்கு என்ன வேணும்னாலும் கேளுப்பா, நான் தரேன், அந்த இடத்துக்கு போ, அங்க இருக்க வீட்டை எல்லாத்தையும் சுத்தி பாரு, உனக்கு கதை எழுதணும்னு தோணுச்சுன்னா அதை எழுதி கொண்டு வா, நம்ம அப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அப்பதான் இந்த ப்ரொடியூசரோட பையனான விக்ரம் அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இவருக்கு தன்னோட அப்பா இந்த படம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காரு இல்லையா, அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. இதை பார்த்ததும் நீங்க படம் எப்படி எடுக்கிறீங்க, நான் இதை கவனிச்சுக்கிறேன்னு வேகமா ஆளுங்களோட ஹீரோ இருக்கா இல்லையா அவரை வழிமறிக்கிறார். அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இத்தோட முடிவுல இந்த விக்ரம் இருக்கானு அவனை அடிச்சு போட்டு நான் இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா உன்னால துரைத்திட முடியாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து தான் இவங்க இந்த கதையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலையில தான் இது நேரம் வரைக்கும் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் இந்த இடத்துல கரண்ட் வசதியில எதுவுமே கிடையாது சார், பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு குடும்பம் இருந்தது, திடீர்னு ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்கு திருட வந்துட்டானுங்க, அந்த ஃபேமிலியை மொத்தமா கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டானுங்க. அவனுங்க வீட்டுல இருந்து எதையோ திருடிட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி மொத்த பேரும் எரிஞ்சு போய் இறந்து கிடந்தானுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இன்ன வரைக்கும் போலீஸ்காரங்களால கூட கண்டுபிடிக்க முடியல சார். இதனால இந்த வீட்டு பூட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. இப்போ உங்களுக்காக தான் திறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சாவியை கொடுத்துட்டு போக இவங்களுக்கு இதை கேட்டதும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. பேசாம நம்ம செட்டு போட்டு எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்களா சொல்ல இவர் கண்டிப்பா இதுக்குள்ள போயாகணும், அந்த சாமி எனக்கான புரிதல் இங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உள்ள போக ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நாகம் காமிச்சாங்க இல்லையா, அந்த நாகம் இவங்களை பார்த்ததும் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. இவங்க திரும்பி பார்க்கும் போதெல்லாம் மாயமாயிடுது அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கற்பதி ஹீரோ இருக்கா இல்லையா, ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போறாரு. ஒரு பெரிய புகைப்படம் இருக்கு. அது யாரு வருது அப்படின்றது புரியாம அதை கைகளால ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு அரசியோட புகைப்படம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த புகைப்படத்தை பார்த்ததும் இவருக்கு இமேஜினேஷன் ஓட ஆரம்பிக்குது. நம்ம எழுத போற கதையில இப்படி ஒரு கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை குறிப்பிட்ட மாதிரி எழுதிருக்கும். அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒவ்வொரு ஜென்மமா ஒவ்வொரு விஷயங்களை அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு உணர்வுகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த உணர்வுகளை ஒவ்வொரு அனுபவிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியா அவங்க காதல் அப்படின்ற உணர்வை அனுபவிக்க வரும்போது தான் அவங்க சாகடிக்கப்படுறாங்கன்னு இருக்கும். ஸோ இப்படி ஒரு டிராஜடியான விஷயம் தான் இதுல இருக்கு. இதுல எவ்வளவு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ற வலி என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்கிறாரு. என்னன்னு பார்க்கலான்னு போக பின்தொடர்ந்து அந்த பாம்பு போகுது அப்படின்ற மாதிரியும் கதவு வேகமா மூடுது அப்படின்ற மாதிரியும் காமிக்க கட் பண்ண 3 நண்பர்களும் வேகமா ஓடி வந்து அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, கதவு திறக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்க 3 பேரையும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளி விடுது அப்படின்றத
நமக்கு காமிச்சிட்டு ஹீரோ மயக்கமா இருக்கா இல்லையா, அவரை போய் தூக்குறாங்க, மயக்கத்துல இருந்து எழுப்புறாங்க. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் இந்த வீட்டுல கண்டிப்பா அந்த போட்டோ இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு தாண்டா பேயா இருக்கணும், அவன் தானே நம்ம எல்லாரும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த போட்டோல இருக்க உருவம் மாதிரியே ஒரு பெண் அங்க என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வந்துட்டா போலடா அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் பயத்துல இருக்க. அப்பதான் ஹீரோ கூட்டிட்டு வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்க இங்க ட்ரையல் ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பெண்ணை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதுக்கான வேலையில இறங்கணும் அப்படின்ற மாதிரி போக ஒரு சில சீன்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரத்துல தூங்கும் போது அந்த பாம்பு இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் ஒரு பக்கத்துல நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ண இந்த சைடு அந்த பெண்ணுக்கு பல ஜென்மங்கள் கழிச்சு இப்பதான் காதல் அப்படின்ற உணர்வு வந்திருக்கு. இந்த விஷயத்தை நீ நடிப்புல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஹீரோ அந்த லேடி கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்ல அவங்க பல முறை முயற்சி பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே முடியல. இதனால இவர் பயங்கர ஆக்ரோஷமா பேசிக்கிட்டே இருக்கு. கூட இருக்க யாருக்குமே புரியல எதனால அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியாம, டே உனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீ தானே நடிச்சு காட்டணும்னு சொல்ல இவர் தன்னையே அந்த பெண்ணை, அதாவது அந்த புகைப்படத்துல இருக்க பெண்ணை நடிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. யாருக்குமே பேச வார்த்தைகள் இல்ல, மௌனமா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த ஆர்டிஸ்ட் கூட ஒரு லேடி வந்திருப்பாங்க. அந்த லேடி யாருக்கும் தெரியாம அந்த புத்தகத்தை கைப்பற்றாங்க. வேக வேகமா விக்ரமுக்கு போன் அடிச்சு, நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகலான்னு சொல்ல இவர் அங்க கிளம்ப தயாராகிறாரு. அதே சமயத்துல அந்த லேடி உள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போமே, இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கே அப்படின்ற மாதிரி அதை படிக்கலான்னு போக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அது இவங்களை வந்து கொடூரமான முறையில சாகடிக்குது. ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. பக்கத்துல அந்த புத்தகம் இருக்கு. பயந்து போய் என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த ப்ரொடியூசர் கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போக, ப்ரொடியூசர் சாமி அங்க அனுப்பி இருக்காரு அப்படின்னா ஏதாவது காரணமா தான் இருக்கும். அந்த பொண்ணு புத்தகத்தை படிச்சதால தான் இறந்து போயிருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த டெட் பாடியை மறைச்சிரு, போலீஸ் கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வேற வழி இல்லாம படையெடுக்க கொடுத்தது ஒரு வாய்ப்பு, அதை நான் வீணடிக்க விரும்பல அப்படின்றதுனால அந்த டெட் பாடியை மறைக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ப்ரொடியூசர் பணம் கொடுத்து விட்டாரு, எங்களால அந்த மலை மேல ஏறி இந்த வீட்டுக்கு வர முடியல சார், நீங்க கீழே வந்து வாங்கிட்டு போக முடியுமான்னு சொல்ல வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. இவர் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அந்த விக்ரம் இருக்கா இல்லையா, அந்த புக்கை வாங்கிட்டு போகணும்னு என்றாங்க. அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு. பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார். இந்த சைடு கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கும்போது விக்ரம் செட் பண்ண ஆளுங்க இவரோட வண்டியை பஞ்சர் பண்றாங்க. இவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு முதல்ல இது யார் என்ன அப்படின்னு புரியல, தன்னை தாக்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பதில் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பொத்துன்னு விழுந்து போயிட்டார். அவங்க எல்லாருமே இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துகிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் அந்த பாம்பு இவருக்கு உதவுது. பாம்போட சக்தி இவரோட கண்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்றத காமிச்சு எல்லாரையும் பயங்கரமான முறையில அடிச்சு, யாரும் தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரையும் கொடூரமான முறையில சாகடிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவரோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பஞ்சரான வீலுக்குள்ள இந்த பாம்பு போகுது அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ ஹீரோ ரியலைஸ் பண்ணி பார்க்க அங்க யாருமே இல்லை. இதனால வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போக அப்பதான் அந்த டயர்ல பாம்பு இருக்கு அப்படின்றத உணர்றாரு. அந்த பாம்பு பொறுமையா அங்கிருந்து ஊர்ந்து ஊர்ந்து வீட்டுக்குள்ள போக இவர் பாம்பை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஆபத்து வர சமயங்கள் எல்லாத்துலயுமே நீ கூட இருந்த, நீ சாதாரண பாம்பு கிடையாது, உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன், உன்னை நான் இப்ப பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கூச்சலிட்டுக்கிட்டே இருக்க. நண்பர்களுக்கு ஒன்னும் புரியல. டே நார்மலா பிஹேவ் பண்ணுடா, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவர் கேட்கறதா தெரியல. எனக்கு நீங்க ஒரு ஆபத்துனா தானே வரீங்க, இப்ப நீங்க வருவீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து கழுத்துல வைக்கலான்னு போக அங்க இருக்கிறவங்க இவரை தடுக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரை சாந்தப்படுத்த அதே சமயத்துல அந்த நாகம் போச்சு இல்லையா, அது ஒரு நாகக்கன்னியா மாறி நிக்குது அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணி விக்ரம் கிட்ட போகுது. அந்த வீட்டுல நான் பார்த்த விஷயங்கள் என்ன தெரியுமா இவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அந்த நாகக்கண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் இவர் பார்த்திருப்பார். சோ அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, அதை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேரை டெஸ்ட்டுக்காக அனுப்புறாரு. ஹீரோவை கொலை பண்ணிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுங்க வீட்டுக்குள்ள போறாங்க. ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஹீரோ தூங்கிட்டே இருக்கும்போது கொலை பண்ணலான்னு போகுது. இது நேரம் வரைக்கும் பாம்பா இருந்த அந்த பெண் இங்க உருவத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல அவங்க எல்லாரையும் அடிச்சு அங்கிருந்து துரத்தி ஹீரோவை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்து பாக்குறாங்க. நிறைய பொருட்கள் சேதமா இருக்கு. பயந்து போறாங்க. இங்க என்ன நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்க்க போன் கிடக்குது. அந்த அடியாளுங்க வந்தானுங்க இல்லையா, அவனுங்களோட போனா தான் இருக்கும். விக்ரம் அப்படின்ற நபர் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கிறதால யாரா இருக்கும் அட்டன் பண்ண. அப்பதான் ஹீரோ கூட பகையா இருந்த அந்த நபர் தான் தெரிய ஆரம்பிக்குது. டே அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிளான் போட்ட மாதிரி அவனை கொன்னீங்களா இல்லையாடான்னு கேட்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. தன்னை கொலை பண்ற அளவுக்கு விக்ரம் வெறியா இருக்கா அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அண்ட் கூட இருக்க எல்லாருமே இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான் அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் பண்ண அவன் காத்துக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், இங்க அமானுஷமான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு, சோ நாம இங்க இருந்து போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாரும்
எல்லாரும் பேக்கை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இந்த புக் இருக்குது இல்லையா, அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. புக்கில் வர மாதிரி இந்த நாகம் எனக்கு உதவிக்கிட்டே இருக்கு. நீ இருக்கிறது உண்மையா பொய்யா, இல்லை என்னோட நண்பர்கள் சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கோஇன்சிடென்ட்டால நடந்துகிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்க இவரோட பக்கத்துல தான் அந்த நாக கண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரியாது. இதனால இவர் வேக வேகமா அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா, அங்க போறாரு. நீ இருக்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி என்னால உணர முடியுது, கூட இருக்கிறவங்க பொய்ன்னு சொன்னா எனக்கு என்ன, எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் போதும், நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நகரலான்னு ட்ரை பண்ண ஒரு நிமிடம் நெல்லுங்கள் அப்படின்ற ஒரு சத்தம். திரும்பி பாக்குறாரு, அங்க யாருமே இல்லை. ஆனா அங்க நாகக்கண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு சின்ன விஷயம் போக ஆரம்பிக்குது. என்னோட வாழ்க்கையை புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். சோ அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டி இருக்குன்னு சொல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை இங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ செல்வபுரி அப்படின்ற ஒரு ராஜ்யத்துல தான் இவங்க இளவரசியா இருக்காங்கன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல ரத்னபுரி அப்படின்ற ஒரு ராஜ்யம் இருக்கும். இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தாலும் சண்டை அளவுக்கு போவாது. ஆனா இந்த வாட்டி போர் நடக்குது. இந்த போர்ல செல்வபுரியோட அரசர் இருக்கா இல்லையா, அவர் ஆல்மோஸ்ட் தோல்வியை சந்திச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவரோட தளபதியோட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தளபதியும் நாம பின்வாங்கிறதால தோத்து போயிட்டுன்னு அர்த்தம் ஆகாது, இதை பதுங்கி தாக்குறதா நினைச்சுக்கலாமே, நம்மளோட நாட்டு மக்களுக்காக இதை நம்ம பண்ணித்தான் ஆகணும்னு சொல்ல இவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அதுபடி ரத்னபுரியோட அரசருக்கு கீழே இருக்க சிற்றரசரா இவங்க மாறிடுறாங்க. இவங்க ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து ரத்னபுரிக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை காமிக்க அப்படியே கட் பண்ண யோகா அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. ரத்னபுரிக்கு கீழே என்னால இருக்க முடியாது, இதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி, செல்வபுரிக்கு கீழே தான் நான் இருப்பேன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அவரை சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் கட் பண்ணா ரத்னபுரியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது பச்சை வண்ணத்துல மிளறக்கூடிய வகையில ஒரு மாணிக்க கல்லை கண்டுபிடிக்கிறாங்க. அதை தொடலான்னு போகும்போது தொட்ட யாருமே உயிரோடு இருக்கிறதுல எரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்க பாக்குறாங்க. இந்த கல் மீது வந்த ஈர்ப்பால அவங்க அதை தொட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. மத்த யாரும் தொட்டாங்க அப்படின்னா நெருப்பாயிடுவாங்க இல்லையா, இவங்கள அந்த கல் எதுவுமே பண்ணல. இதனால இளவரசிக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாங்க. யார் தொட்டாலும் அழிஞ்சு போறாங்க, இவங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு முனிவரை போய் சந்திக்கும் போது அவர் தாயங்கள் எல்லாத்தையும் போட்டு பாக்குறாரு. போன ஜென்மத்துல, அதாவது பல ஜென்மங்களுக்கு முன்னாடி இவங்க நாகலோகத்துல நாகக்கன்னியா பிறந்திருக்காங்க. இவங்களோட இறக்க குணத்தால ஒரு அசுரனுக்கு பண்ண தப்புல இருந்து மன்னிப்பு கொடுத்திருக்காங்க. இதனால இவங்க சாபத்துக்குள்ளாக்கப்பட்டு 3 ஜென்மமா இந்த உலகத்திலே பாம்பா வாழ்ந்து இப்போ ஒரு மனுஷ பிறவி எடுத்திருக்காங்க. சோ 3 ஜென்மமா பாம்பா வாழ்ந்தாங்க இல்லையா, அதோட பலனாதான் இவங்களுக்கு கிடைச்சதுதான் இந்த ரத்தனக்கல் அப்படின்ற மாதிரி கொடுத்து, இந்த ரத்தனக்கல் இவங்க கிட்ட இருந்தது அப்படின்னா இவங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இவங்களோட அன்பு யாருக்கு முழுசா கிடைக்குதோ அவங்க கிட்ட இந்த ரத்தனக்கல் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்கு அரசி ஆகிற எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப முதல் வேலையா இவங்களோட அப்பா இவங்களை அரசி ஆக்குறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா ரத்னபுரியோட அரசர் இங்க வராரு. இந்த கல் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த கல் யார்கிட்ட இருக்கோ அவங்க அழிக்க முடியாத சக்தி அடைவாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன். சோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த சக்தியில எனக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண அவங்க இவர் அடக்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அன்னில இருந்து ரத்னபுரியோட சேர்ந்து நிறைய நாட்டுக்கு போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லோட உதவியால எல்லாத்தையும் வெற்றியை கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் செல்வபுரி சிறையில இருக்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் இவங்க பாஸ் பண்றாங்க. அதனால யோகா அப்படின்ற அடைக்கப்பட்ட ஒரு கைதி இருக்கா இல்லையா, அவர் ரிலீஸ் ஆகுறாரு. அவர் நினைச்சது எல்லாமே ரத்னபுரிக்கு கீழே நாம இருக்கக்கூடாது அப்படின்றதா இது இங்க நடந்ததால இளவரசியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா போக உள்ள விடுறதா தெரியல. அவரோட ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதை படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இளவரசி என்னவா இருக்கும்னு படிக்க ஆரம்பிக்க ஆச்சரியமா இருக்கு. இவங்க இந்த ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்றத பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ப்ரெடிக்ட் பண்ணி ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாரு. இது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி தன்னோட தந்தை கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உனக்கு இருக்க அறிவு மாதிரி அவனுக்கு அந்த அறிவு இருக்கு, இதனால் வரைக்கும் உனக்கு நிகரானவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்த இப்போ ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு சொல்ல இவங்களுக்குள்ள இருக்க காதல் இங்க உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. முதல் வேலையா ஜெயில இருக்க அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட அழகான வார்த்தைகளால பேச ஆரம்பிக்க இந்த விஷயத்தை நாட்டோட தளபதி சந்திக்கிறாரு. தன்னோட வேலைக்கும் இந்த நடக்கிற விஷயங்களுக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்றாரு. இதனால அவங்கள சாவடிக்கணும். அதுக்கு முதல் வேலையா அந்த யோகாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசைகள் எல்லாத்தையும் காமிச்சு அந்த ரத்தனக்கல் இருக்கு இல்லையா அதை தொடணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. தொட்டா எரிஞ்சு போயிடுவார். இந்த ஆசையோட அவர் அந்த வேலைகளை பார்த்து விட இவர் அந்த கல்லை தொட போறாரு. எதுவுமே ஆக கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முழு அன்பையும் இவர் பெற்றுட்டார். இதனால இவருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ தனக்கானவ இவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படியே கட் பண்ண தளபதி சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அரசி இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது சரி இருக்காது அப்படின்ற மாதிரி கத்தியில விஷத்தை தடவி அரசிக்கு தெரியாத நேரமா பார்த்து அவங்கள சாகடிக்கணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கூட்டு போக அதே சமயத்துல அரசியோட காதலன் இருக்கா இல்லையா, அவனுக்கு இங்க ஆபத்து வரப்போகுது அப்படின்றது உணர ஆரம்பிக்கிறான். வேக வேகமா தன்னோட குதிரையில வந்துகிட்டே இருக்கும்போது நேரங்கள் கடந்து போயிடுது. அரசி அசந்த நேரமா பார்த்து தளபதி அவங்களோட முதுகுல விஷம் கலந்த கத்தியை கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு ட்ரை பண்ண இங்க அவங்களோட காதலனை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல காதலனோட தலையை கொய்து தளபதி அவர் அந்த இடத்துல சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வலியால துடிச்சுக்கிட்டே இருக்க இவங்களும் அந்த ரத்தன கல்லை போய் பாக்குறாங்க. இன்னொரு உயிர் இந்த காதலுக்காக போகக்கூடாது, இந்த ரத்தன கல்லும் யார்கிட்டயும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நாகத்தை வேண்டிக்கிட்டு தன்னோட உயிரை அந்த நாகமணியில அடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நாகமாவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு தீராத பகை ஒன்று இருக்கு. அந்த தளபதி அழிக்கணும் அப்படின்றதா இவங்களுக்கு அந்த பகையா இருக்கும். ஸோ இவங்க இறந்த கொஞ்ச நாள்ல அவர் வேற ஒரு சிற்றரசரால சாகடிக்கப்பட்டுட்டாருன்னு இருக்கும். இதனால அடுத்த ஜென்மம் அவருக்கு என்ன ஏது அப்படின்றது தெரியாம அவரை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக ஜென்ம ஜென்மமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல இந்த மனுஷனுக்கு இது எல்லாமே கேட்டால அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியல. இதனால நடக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும், நான் உங்களை ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட அங்க இருந்து போக அப்படியே கற்பனை விக்ரம காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நாகக்கண்ணி இருக்கா, அவளை நம்ம சாகடிச்சாக்கணும் அப்படின்ற ஒரு மாந்திரிகவாதி கிட்ட போறாரு. அவர் நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த மந்திரத்தால அவளை உன்னால சாகடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாகக்கண்ணி வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல அந்த நபரை அங்க தீயிட்டு கொளுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் எரிஞ்சு போகிற அதே சமயத்துல இவங்களுக்கு உருவம் கிடைக்க ஆரம்பிக்குது. இது மூலமாவே அந்த தளபதியோட மறுஜென்மம் இவர் தான் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் தெரியும் போது ஆனந்தமா இருக்காங்க. வேக வேகமா அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. அவங்க இதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா தன்னோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதனால படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசி பக்கத்துல உன்னோட சாபத்தை நீ நீக்கிற அடுத்த கடமை இந்த உலகத்துல இருந்து நீ போயிடுவாய் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். லாஸ்டா ஒரு பேஜ் இருக்கும், அது மிஸ் ஆயிருக்கும். ஸோ இதை பார்த்தது இவங்களால ஏற்றுக்க முடியல. இத்தனை வருஷமா அந்த சாபத்துக்காக இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சாபம் போன அடுத்த கடமை இவங்க இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால மனசொடிஞ்சு போயிடுறாங்க. இந்த ஜென்மத்துல என்னோட காதல் கை கூடாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ரத்தனக்கல் இருக்கு இல்லையா, அதையும் அந்த புத்தகத்தையும் வச்சுட்டு இவங்க அங்க இருந்து மாயமாயிடுறாங்கன்னு இருக்கும். ஸோ ஹீரோ இந்த விஷயங்களை பாக்குறாரு. அவங்க இந்த உலகத்தை விட்டு போக போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் அந்த கல்லை தொட்டேன் அப்படின்னா எரிஞ்சு போயிடுவேன், நான் உன் கூடவே வந்துடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க மேல இருக்க காதல அல்லது கல்லை தொடலான்னு போக அங்க இருக்க எல்லாருமே தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. அவர் கல்லை தொடுற அந்த கனமை எரிஞ்சு போயிடுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க அவர் உயிரோட தான் இருக்கு. ஸோ ஹீரோயினோட அன்பை பெறவங்களுக்கு அந்த கல் எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது மூலமாவே இவரும் அன்பை பெற்றுட்டார் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். அந்த கல் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஹீரோயின் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க முக்தி அடைகிற அந்த சமயத்துல இவர் கல் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சது பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, தன்னோட காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த முனிவர் இருக்கார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அந்த கடைசி பக்கம் அவர்கிட்ட தான் இருக்கு உண்மையான காதல் இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இவங்களோட முக்தி இந்த இடத்துல நிறுத்தப்பட்டு இவங்க உண்மையான காதலுக்காக வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இங்க இதுதான் நடக்குது அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.